இப்போ வீட்ல நகை பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. அண்ணாமலை எல்லார் முன்னாடியும் போட்டு இங்க வந்து மனோஜ போட்டு அடிக்கிறாங்க. விஜயாவால தாங்கிக்க முடியல. இத ஓடி வந்து ரோஹிணியுமே தடுக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை ரோஹிணிகிட்டயும் கேள்வி கேட்குறாங்க. "ஏம்மா இந்த விஷயத்த நீயாவது சொல்லியிருக்க கூடாதா? அவன் செய்யற தப்புக்கு நீ துணை நிக்கிறியான்னு?" சொல்லி கேட்க, அது இல்லங்கள் அப்படின்றத மாதிரி இங்க இழுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க ரோஹிணியும். இப்போ யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இங்க அண்ணாமலை வந்து விஜயாவ அடிக்க போக முத்து தான் வந்து அண்ணாமலைய சமாதானப்படுத்துறாங்க. அமைதியா இருங்கப்பான்னு சொல்லி உட்கார வைக்க, இங்க விஜயாவும் பேர ரொம்ப கோவமா இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிய வந்துடுச்சுன்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்க நேரத்துல இங்க முத்து வந்துட்டு கேக்குறாங்க. "டேய் மனோஜ், ஒழுங்கு மரியாதையா மீனாகிட்ட நீ மன்னிப்பு கேட்டுதாகணும்னு சொல்றாங்க." நான் இதுக்கு கேட்கணும்னு எங்க மனோஜ் தெனாவட்டா நிக்க, தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அது பெரியவங்களா இருந்தாலுமே சரின்னு சொன்ன உடனே இங்க விஜயாவுக்கு கோவம் வருது. அதே நேரம் இங்க ரோஹிணியும் மனோஜ் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க முத்துவ. எல்லா தப்பையும் பண்ணுவான், அப்படி அவன் தப்புன்னு தெரிஞ்சும் அவனுக்கு நீ சப்போர்ட்டா நிக்கிறேன்னா உனக்கு இதுல பங்கு இல்லாமலா இருந்திருக்கும், நீ தான் சொல்லி கொடுத்துருக்கணும்னு சொல்றாங்க. அதே நேரம் எங்க ரோஹிணிகிட்ட ஸ்ருதியும் கேட்குறாங்க. "என்ன ரோஹிணி, ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் தப்பு பண்ண மனோஜுக்கு சப்போர்ட்டாக தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஏற்கனவே சில விஷயங்களை தப்பு பண்ணப்போ அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட நீங்கள், இந்த வீட்டிலேருந்து காணாமல் போன நீங்கள், இப்போ இவ்வளோ பெரிய தப்பு, அதுவும் மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருக்கா, ஏன் அங்களுக்கே தெரியாமல் அதை எடுத்துட்டு போய் வித்திருக்காருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். என்ன ரோஹிணி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு இங்க ஸ்ருதியும் கேக்குறாங்க. ஸ்ருதி கேக்குற கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாம ரோஹிணி தவிச்சு போய் நின்னுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல வர எங்க விஜயா வந்துட்டு ரொம்ப கோபமா பேசுறாங்க முத்துக்கிட்ட. "இப்போ என்ன, கால நாவுக்கு ஆகாத அந்த நகையை கொண்டு போய் வச்சது தானே இப்போ உன்னோட பிரச்சனை, உனக்கு இப்போ உன் நகை வேணும் அவ்வளவுதானே" சொல்லிட்டு தன்னுடைய கழுத்துல கையில இருந்த நகையை கலட்டி இங்க மீனா முகத்துல விட்டு எறிறாங்க. இதை பார்த்த எங்க அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. "என்ன விஜயா, நீ பண்ற தவறு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில எங்க மீனாவை மேல குறை சொல்ற, நீ தப்பு பண்ற, அந்த தப்பை உன்னால ஒத்துக்க முடியாது, இவ்வளவு வயசாயிடுச்சே தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு" சொல்லி இங்க திட்டுறாங்க அண்ணாமலை. "இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, இனிமே எப்பொழுதும் உன்கிட்ட நான் பேச போறதும் கிடையாதுன்னு சொல்லி இங்க அண்ணாமலை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க மீனா கிட்ட முத்து சொல்றாங்க, "இந்த நகையெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு பாட்டி போட்ட நகை மட்டும்தான் வேணும், உங்க நகைக்கு நாங்க ஆசைப்படவும் இல்லை, அப்படி நீங்க விட்டெறிஞ்ச நகை எங்களுக்கு தேவைப்படவும் தேவைப்படாது. இந்த நகை உங்களுக்கு வேணும்னா எடுத்துட்டு போங்க, அப்படி இல்லையா அது போட்ட இடத்துல அங்கனே தான் கிடக்கும். மீனா, இந்த நகையில நீ கை வைக்க கூடாதுன்னு" முத்து சொல்றாங்க. "எனக்கு எதுக்குங்க இந்த நகை, இந்த நகையை கேட்டு நான் இந்த வீட்டுல சண்டை போடலையே, எனக்கு பாட்டி போட்ட நகை தான் வேணும், அந்த நகை தான் எனக்கு வேணும்." பாட்டியையும் எங்க வீட்டுல இருக்க எங்க அம்மாவையும் எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாங்க, ஆனா தவறு எல்லாம் உங்க மேல இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் இப்பவும் என் மேல தூக்கி பழிய போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த நகைக்கு நான் ஆசைப்படவும் மாட்டேன், அடுத்தவங்க நகைக்கு ஆசைப்பட்டு அந்த நகையில நான் ஒரு பொழுது கை வைக்கவும் மாட்டேன், அது அப்பேற்பட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி எங்க அம்மா என்ன வளர்க்கவும் இல்லைங்க அப்படின்னு எங்க முத்துட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த விஜயா, "என்னடி சொல்லி காட்சியா, குத்தி காட்சியா?" அப்படின்னு கேட்க, "நான் குத்தி காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இங்க நடந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருக்கப்போ நான் குத்தி காட்டுறதுனால என்ன ஆக போகுது, இதனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லாத, எனக்கு பாட்டி போட்ட அந்த நகை தான் வேணும், அப்படி இல்லையா அதுக்கான பணத்தை கொடுங்க, நாங்க அந்த நகையை எடுத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து முத்து சொல்றாங்க, "எங்களுக்கு அந்த பணமா நீங்க கொடுத்தாலுமே அதை நாங்க எதுக்கோ கேட்குறோம்னு நினைச்சு அதையும் இப்படிதான் முகத்துல விட்டு எறிவீங்க. நீங்க எந்த நகையை மீனாவோட நகையில கையை வச்சு எடுத்துட்டு போனீங்களோ அதே நகை அதே போல எங்களுக்கு திருப்பி வந்தாங்கன்னு சொல்லி முத்து கண்டிஷனா சொல்றாங்க. இதையும் அண்ணாமலை கேட்டுட்டு அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்த விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. "என்னடா ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, கலவரம் ஏற்பட்டது யாராலன்னு உங்களுக்கே தெரியும், அப்படி இருந்து அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்கன்ற மாதிரி முத்து திரும்ப கேள்வி கேட்கறாங்க. எங்க மனோஜுக்கு எதுவுமே பேச முடியல, இங்க அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க மனோஜும். அதே போல் ரோஹிணியும் வந்துட்டு கூனி குறுகி நிற்கிறாங்க இங்க ஸ்ருதி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும். இங்க எதிர்த்து மீனா கிட்ட பேசக்கூட முடியல, தான் மேல தப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல அடங்கி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு ரோஹிணியும். விஜயா தான் இங்க இந்த பிரச்சனையிலேருந்து தன்னையும் மனோஜையும் காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் முன்னாடியும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில நகையை கலட்டி விட்டு எரிஞ்சிட்டாலாவது வாய் மூடுவாங்கன்னு பார்த்தா அந்த நகை தனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு இங்க வந்துட்டு ரொம்ப கவலையில இருந்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க மீனாவும் முத்துவும், "வா மீனா, அந்த நகை எப்படி நமக்கு வந்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா இவங்க இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹாலில் உட்கார்ந்துருக்க அண்ணாமலை யோசிக்கிறாங்க, இங்க விஜயாவுக்கும் அதே போல் மனோஜுக்கும் நம்ம சரியான தண்டனையை கொடுக்கணும்னா நம்ம நினைக்கிற இந்த விஷயத்த செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல.
அதே நேரம் இங்க அண்ணாமலை ஹால்ல ரொம்ப கவலையோட இருக்க எங்க வீட்டுக்கு சந்திராவும் சீதாவும் வராங்க. இவங்க 2 பேரும் வரத பார்த்துட்டு எங்க அண்ணாமலை வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அது இல்ல சம்மந்தி என்ன தயங்கி நிக்க, என்னத்த வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி எங்க முத்து கூப்பிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய அம்மாவும் தங்கச்சி சீதாவும் வரத பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்க நேரத்துல இவங்க எதுக்கு இங்க வராங்கன்னு தெரியலே நினைச்சிட்டு இருக்காங்க. உள்ள வர சீதாவும் அவங்க அம்மாவும் வந்து உட்காடுறாங்க. இப்போ உள்ள உட்கார்ந்துருக்க எங்க ரோஹிணி மனோஜ் அதுக்கப்புறம் விஜயான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வெளியில வர, இப்போ எதுக்கு இந்த நேரத்துல இவங்க இங்க வந்திருக்காங்க, அதுவும் இந்த மீனா ஃபோன் பண்ணி தான் வர வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, என்னடி நடந்த பிரச்சனை உடனே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியோ, அதான் இவங்க உடனே கிளம்பி இங்க வந்திருக்காங்களோ, இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படணும், நீ சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படணும், அதானே உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இங்க மீனாவை திட்டுறாங்க. ஆமா, இப்போ எதுக்கு நீங்க மீனாவை தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க, ஃபோன் பண்ணி வர சொன்னது நானு, அதை விட்டுட்டு மீனா கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்கன்னு சொல்ல, என்னங்க எதுக்குங்க நீங்க வர சொன்னீங்க நீங்க மீனாவும் கேட்குறாங்க. அந்த நேரம் இங்க ரோஹிணி மனோஜும் அப்படியே தடுமாறி நின்றுட்டு இருக்கேன். என்ன மீனா நீயும் எதுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ உங்க அம்மா குடும்பத்தை வச்சு உங்க அம்மா உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் வச்சுதானே எங்க அம்மா கேவலப்படுத்தி பேசினாங்க, இந்த நகையை கவரிங் நகையை போட்டதே உங்க அம்மா தானே சொல்லி என்னென்ன கேள்வி கேட்டாங்க, இதெல்லாம் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதுக்காக தான் இவங்களை நேரில் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அண்ணாமலை பாக்குறாங்க முத்துவன், என்னை தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க பண்ண சொல்ல, இதுல நான் என்னடா தப்பா நினைக்க போறேன், நீ பண்ணது சரியான விஷயம்தான், இவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவங்க கிட்ட மட்டும் இல்ல அங்க ஊர்ல இருக்க நம்ம பாட்டிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு எங்க முத்துவும் சொல்றாங்க. இங்க விஜயா வந்துட்டு, என்ன நீ எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டே இருக்க, முதல்ல என்னடானா மனோஜுவும் பொண்டாட்டி மீனாயிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன், இப்போ நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றேன் இங்க வந்துட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, பண்ண தப்பு நீ பெரிய தப்பா பண்ணிட்டு அமைதியா இந்த வீட்டுல இருந்துகிட்டு காரியத்தை சாதிக்கலாம் நினைச்ச, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அதனாலதான் நீ பண்ண தப்பு இப்ப வெளியில வந்தது, இப்போ அவங்க வீட்டுல எவ்வளவு பேரை நீ கஷ்டப்படுத்தின, அதுக்கான தண்டனை உனக்கு இதுதான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க அப்படின்னு சொல்ல, என்னால எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு எங்க விஜயா சத்தம் போடுறாங்க. அதுக்கு எங்க மீனாவும், மன்னிப்புங்கிறது நம்ம கேட்கறதுனால வரக்கூடாதுங்க, அவங்க மனசுல இருந்து அதுவும் தான் பண்ண தப்ப நினைச்சு அவங்க மனசார சொல்லணும், இப்படி அவங்க கிட்ட கட்டாயப்படுத்தி கேட்கறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல, அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகும், இது எதுக்குங்க தேவையில்லாத வேலைன்னு சொல்லிங்க மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் மீனா, இவங்க எப்படி மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு, ஆனா இந்த வீட்டுல இந்த திருட்டுக்கெல்லாம் மூல காரணமா ஒருத்தன் இருந்தானே, அவன் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும், எங்க அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி இங்க வந்துட்டு திரும்பி பார்த்தா இங்கதான் நின்றுட்டு இருக்காங்க இங்க மனோஜும். இங்கதான் நிக்கிறியாடா, அப்ப எல்லாத்தையும் கேட்டிருப்பேன், ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இங்க மனோஜ் கேக்குறாங்க. சரி, அம்மா உன்னுடைய தப்புக்கு துணை நின்னாங்க, ஆனா அன்னைக்கு அம்மா இங்க எல்லாரும் முன்னாடியும் மீனாவோட குடும்பத்தை அவ்வளவு அசிங்கப்படுத்தி மீனா கிட்டே பேசும்போது நீ அமைதியா கேட்டுட்டு தானே இருந்த, அந்த தப்புக்கெல்லாம் காரணமானவன் நீ தானே, அப்ப நீ தான் மீனா கிட்டையும் மீனாவோட குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்றாங்க. என்னால எல்லாம் முடியாதுன்னு சொல்ல, என்ன முத்து மனோஜ் எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களா, இப்ப மீனா வீட்டுல இருந்து வர வச்சு அவங்க அம்மா முன்னாடி இங்க மனோஜ் கேவலப்படுத்த நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அன்னைக்கு நீ பண்ண தப்பும் அதே தானே பண்ண, அன்னைக்கு சத்யா அவங்க அக்கா மீனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்த சத்யாவை நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, அதாவது வீட்டுல இந்த பணத்தை காணும் சொல்லி, அதுவும் அன்னைக்கு திருடனது அதே இந்த திருட்டு பைய மனோஜ் தான், திருடனை நீயே உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க தப்பே செய்யாத சத்யாவை எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சல, அதுக்கு அன்னைக்கு நீ மன்னிப்பு கேட்டியா, கேட்கல, இன்னைக்கு திருட்டை விட பெரிய ஒரு வேலையை பார்த்திருக்கான் உன் புருஷன் மனோஜ், அப்போ அன்னைக்கும் இன்னைக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் இங்க சரியான மன்னிப்பை நீங்க 2 பேரும் கேட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க. என்ன என்னை அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்ல, நீங்க அசிங்கப்படுத்தினதை விடலாம் உங்களை நான் அந்த அளவுக்கு மோசமா அசிங்கப்படல, உங்களுடைய செயல்களாலையும் தான் நீங்க இப்போ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க, நீங்க அசிங்கப்படுறதுக்கு நீங்களே தான் காரணமே தவிர அதுக்கு நானோ மீனாவோ எந்த வகையிலையும் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கும் பதில் எதுவும் சொல்ல முடியல. இங்க சந்திரவும், இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்ல, ரொம்ப நடிக்காதீங்க, அவன் எல்லா விவரத்தையும் சொல்லிதான் உங்களை போன் பண்ணி இங்க வர சொல்லிருப்பான், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இங்க சந்திராவுக்கும் ஓரளவுக்கு மேல பொறுக்க முடியாம கோவம் வருது. உடனே கேக்குறாங்க, எங்களுக்கு நடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதுவும் உங்களை போல சொந்த வீட்லயே எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க எந்த தப்புமே செய்யாத எங்களை நீங்க பழி போட்டு நடிச்சிங்கல்ல, அந்த மாதிரியான நடிப்பெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க இங்க சந்திராவும். இதை கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு கோவம் வருது. உங்க முன்னாடி எதிர்த்து பேசணும்ன்ற அவசியமோ தேவையோ எங்களுக்கு கிடையாது, அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச தப்புக்கே வருத்தப்படலைன்னா செய்யாத தப்புக்கு நாங்க எதுக்கு உங்க முன்னாடி குனி குறுகி நின்றுட்டு இருக்கணும், தப்பே செய்யாத நாங்க எதுக்காக அப்படி நிக்கணும், அப்படிப்பட்ட அவசியம் எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல எங்க மீனா ரொம்ப ஆச்சரியமா தன்னுடைய அம்மாவை பாக்குறாங்க. கரெக்டா பேசுனீங்க அத்தை, இனிமே யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட அடிபணிச்சு போகாம செஞ்ச தப்ப செஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், அது யாரா இருந்தாலும் சரின்னு எங்க முத்து சொல்ல, இதை கேட்ட விஜயா, ஓ இப்போ உன் பொண்டாட்டியோட
என்னோட குடும்பத்தவரை வச்சு நான் அசிங்கப்படுத்த நினைச்சிட்டேன் அப்படிதானேன்னு சொல்லி இங்க விஜயா வந்து தென்னாவட்டா நின்றுட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன் மாப்பிள்ளன்னு சொல்லி இங்க சந்திராவும் கிளம்ப இங்க சீதாவும் வந்துட்டு ரொம்ப ஏளனமா இங்க மனோஜ் ரோஹிணியை பார்த்துட்டு போறாங்க. இது ரோஹிணிக்கு ஒரு பெருத்த அவமானமா தான் இருக்கு. அதையெல்லாம் தாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு இங்க விஜயா வந்து அண்ணாமலைகிட்ட சொல்றாங்க, பாத்தீங்கல்லங்க இங்க முத்துவும் மீனாவும் நான் பண்ண இந்த தப்பை வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை விட ஒரு பெரிய குண்டை தூக்கி உன் தலையில போட போற விஜயா, அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீ அதை பத்தி என்ன நினைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல போறது இதுதான் என்னுடைய முடிவும் கூட அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ருதி, ரவி, முத்து, மீனான்னு எல்லாரும் அதிர்ச்சியில பார்க்க இங்க மத்த 3 பேருக்கும் என்னன்னு எதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஆச்சரியத்தோட அண்ணாமலையை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த காலத்திலையும் நான் உங்க கூட பேச போறது கிடையாது. நான் எடுக்க போற கடைசி முடிவு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் ஆச்சரியத்தோட அண்ணாமலையை பார்த்துட்டே இருக்காங்க. அதே நேரம் முத்துவும் பாக்குறாங்க. என்னப்பா என்ன முடிவுன்னு சொல்ல, இந்த வீட்டுக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன், என் பசங்களுக்காக நிறைய உழைச்சிருக்கேன். அப்படி இருந்துமே என்னை மத்தவங்க முன்னாடி இது நாள் வரைக்கும் அசிங்கப்படுத்தி தான் பேசியிருக்கான். வெறும் ரயில் இன்ஜின் டிரைவர்னு சொன்னான். ஆனா அது மூலமா வந்த பணத்தை கூட இதோ இந்த மனோஜ் தான் எடுத்துட்டு போய் எங்கேயோ யார்கிட்ட ஏமாந்துட்டு வந்து நின்னான். இப்போ வரைக்கும் அந்த பணத்தை இந்த வீட்டுல திருப்பி கொடுத்த பாடம் இல்லை. ஆனா அதே நேரம் இந்த வீடு எங்க அப்பாவோட வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த வீடு வேணா அவங்க அப்பா கொடுத்ததா இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்காக உழைச்சது இந்த வீட்டை விட நான் அதிகமாவே சம்பாதிச்சிருக்கேன். அப்படி பார்க்கையில என்கிட்டயும் சொத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு வேற ஊர்ல இன்னும் நிறைய சொத்து இருக்கு. அதையும் கூட இங்க பிறக்க போற பேர பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு குழந்தைக்காக எடுத்து எழுதி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இனிமே அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை அடமானமே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா விஜயா. அதனால ஒரு முக்கியமான முடிவை நான் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அண்ணாமலை. இதை கேட்ட எங்க விஜயா ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? திரும்ப இந்த வீட்டை அடமானம் வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? இந்த அடமானம் வச்சு அந்த பணத்தை வச்சு நகையை எடுத்து கொடுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? அது எந்த காலத்திலையும் நடக்காதுன்னு சொல்ல, உன்ன மாதிரியான கேவலமான எண்ணம் எனக்கு எப்போதுமே கிடையாது. உனக்கு தெரியாம இதை அடகு வைக்கணும்ன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. இதை வீட்டுக்கு தெரியப்படுத்தாம இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை இது எங்க அப்பா கொடுத்த வீடுன்னு சொல்றீல்ல, இந்த வீட்டை கட்டிட்டே நீ அழுதுட்டு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இனிமே இந்த வீட்டை பத்தி நீயும் பேசக்கூடாதுன்னு நானும் பேச மாட்டேன். அப்ப எதுக்குப்பா இப்ப இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி முத்து ரொம்ப வருத்தத்தோட அண்ணாமலையை பாக்குறாங்க. போதுண்டா முத்து, இந்த வீட்டுல இருந்து நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இந்த வீட்டுக்காக நீ நிறைய உழைச்சிருக்க. சொல்ல போனா மனோஜை விட அதிகமா இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கிறது நீ மட்டும்தான் சொல்ல. இது ரோஹிணிக்கு அப்படியே அசிங்கமாவும் போயிடுது. எங்க அண்ணாமலையை பார்த்துட்டே இருக்காங்க. அண்ணாமலை திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் அவன் கூட இருந்து அவனுக்கு துணை நின்று இப்போ அவனை பெரிய அளவுல ஒண்ணுமே ஆகாத உருப்படாதான ஆக்கி வச்சிருக்கிறது உன் அம்மா மட்டும்தான். எப்போதுமே பாட்டி வளர்ப்பு தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவன் இன்னைக்கு வாயை திறந்து ஏதாவது ஒன்று சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு எங்க அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாங்க விஜயா கிட்ட. பக்கத்துல நிக்கிற ரோஹிணியை பார்த்து அண்ணாமலை முறைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியலேன்னு ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. நான் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டேன். பாட்டியும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, என்னப்பா சொல்றீங்கன்னு இங்க வந்துட்டு முத்து கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த கொள்ளு பேரை யாருக்கு பிறக்கிறாங்களோ முதல்ல அவங்களுக்கு தானே நிலத்தையும் அந்த இருக்கிற சொத்தையும் பிரிச்சு தரதா சொன்னாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இருக்கிற வீடு நிலம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரவி பேருக்கும் ஓம் பேருக்கும் சம பங்கா பிரிக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னங்க இப்படி நான் சொல்லுறீங்க? அப்போ மனோஜ் நம்ம பையன் கிடையாதுன்னு சொல்ல, அப்போ நீ இந்த வீட்டுல முத்துவ உன் பையனா நினைச்சு என்னைக்காவது நீ ஒரு விஷயம் பண்ணிருக்கியா? இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நான் பண்றதுக்கு எதிர்மறையா தான் நீங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விஜயா சொல்ல, உங்ககிட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமே சொல்லி உனக்கு புரிய வைக்கவும் முடியாது. பண்ற தவறுகள் எல்லாத்தையும் அவன் தான் பண்ணிருக்கான். அப்போ 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லு, சொத்துல சம பங்கா நான் இப்பவே பிரிக்க சொல்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரோஹிணியும் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. சரி, அப்போ நீங்க முத்துவுக்கும் ரவிக்கும் தான் அந்த சொத்தை சமபங்கா பிரிப்பீங்கன்னா அப்போ இந்த வீடை நான் மனோஜ் பேருக்கு தான் எழுதி வைப்பேன்னு சொல்றாங்க. அதை உன்னால அப்படி செய்ய முடியாது. இந்த வீட்டை இந்த நம்ம 2 பேருக்கும் அப்பா எழுதி வைக்கும் போதே எழுதி வச்சிருக்க இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? இல்ல சரியா படிக்கலையா அப்படின்னு கேட்கறாங்க. எதுவுமே தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க விஜய். அதுல தெல்ல தெளிவா எழுதிருக்காங்க, இந்த வீடு குறிப்பா 3 பசங்களுக்கு தான் போய் சேரணும்னு எழுதி வச்சிருக்காங்க. இது நீயும் நானும் நினைச்சாலும் இனிமே எப்போதுக்குமே மாத்த முடியாது. இந்த வீடு 3 பேருக்குமே தான். இந்த வீட்டுல வேணா சின்னதா ஒரு பங்கு இவனுக்கு இருந்துட்டு போகலாம். ஆனா அதுக்காக அந்த சொத்துல என்னைக்குமே இவனுக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டா மனோஜும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க விஜயாவுக்கும் பதில் சொல்ல முடியல. இந்த வீட்டை வச்சு என்னதான் ஆட்டம் ஆடினாலும் கடைசியில இது 3 பசங்களுக்கு தான் போய் சேர போகுதுன்னு எங்க அண்ணாமலையும் சொல்றாங்க. அண்ணாமலை இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது விஜயாவால தாங்கிக்கவே முடியல. அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. இங்க பக்கத்துல நிக்கிற ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இது பெரிய ஒரு இடியா தான் இருக்கு. இப்ப சொத்துலயும் பங்கு கிடையாது. இங்க ரோஹிணி கிட்ட வேற நிறைய சொத்து இருக்கிற வேற சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவகிட்டயும் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா
போச்சுன்னா விஜயாவுக்கு தலையில இன்னும் பெரிய இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கைக்கு அது நல்லது. இனிமேலும் சொத்து பணம்னு சொல்லி அது பின்னாடியே போனாங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே இல்லாம தனி மரமா நிக்க வேண்டியதான். இங்க அண்ணாமலை இப்படி ஒரு ஒரு விஷயத்த சொன்னது ரவிக்கும் அதே நேரம் முத்துக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. எதுக்கு போய் பாதலான்னு சொல்ல, இதை பத்தி இனிமே இந்த வீட்டுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. கொடுக்க வேண்டிய பணத்தையும் எப்படியாவது அந்த நகையையும் இன்னும் நான் சொல்லியிருக்க நாட்களுக்குள்ள எனக்கு திருப்பி வரலன்னா அப்புறம் நான் எடுக்க வேண்டிய முடிவு வந்து இதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். அதை உன்னால தாங்கிக்க முடியாது விஜயான்னு சொல்லி இன்னொரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு முடிவை தான் வந்துட்டு அண்ணாமலை இங்க எடுத்து வச்சிருக்காரு. அது என்ன ஏதுன்னு தெரியாம எங்க ரோஹிணி மனோஜும் வந்துட்டு ரொம்ப தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க அண்ணாமலை சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அங்க நிக்கிற மனோஜிட்ட இங்க பயங்கரமா ஒரு அறைய விடுறாங்க. இது ரோஹிணிக்கே அறவிட்ட மாதிரி கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. விஜயா இப்படி அறவிட்ட உடனேயே மனோஜும் அப்படியே கலங்கி நின்றுட்டு இருக்கேன். விஜயா சொல்றாங்க, எல்லாம் உன்னாலதான், உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் இப்போ எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன் பாரு, கடைசியில எந்த சொத்துமே உனக்கு இல்லாம போக போகுதுன்னு சொல்ல, அதான் ரோஹிணி இருக்கல்லம்மா, இது நம்ம சொத்து, இதை விட பெரிய சொத்தே ரோஹிணிகிட்ட இருக்குன்னு சொல்ல, நீ நம்பிட்டே இரு, இது வரைக்கும் ரோஹிணியோடைய அப்பா இது வரைக்கும் வந்து கூட பார்க்கல, இனிமேலும் வருவாருன்ற நிச்சயம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்றாங்க. அது இல்லாண்டின்னு சொல்ல இங்க ரோஹிணி மேல ஒரு கோபமும் வருது விஜயாவுக்கு. அதையெல்லாம் தூக்கி போட்டு இங்க வந்துட்டு மனோஜிட்ட சொல்றாங்க, அவர் சொல்ற மாதிரி அவர் சொல்ற நாட்களுக்குள்ள எப்படியாவது அந்த நகையை வந்துட்டு மீட்டு கொடுக்கறதுக்கான வழியை பாரு, இல்ல 27 லட்சம் ரூபாய் பணத்தையாவது கொடுக்கறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா அப்படின்னு சொல்ல, நீ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து உதவின்னு வந்து நிக்காத, இனிமே உன்னால இந்த வீட்டுல நான் அசிங்கப்பட்டு நான் நிக்க கூடாது, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நீயும் நினைச்சனா அவர் சொன்ன மாதிரி செய், இல்லனா அவர் இதை விட பெரிய முடிவை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்றாருல, அதை விட நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வீட்டை 3 பசங்களுக்கும் தானே எழுதி வைக்கிறதா சொன்னாரு, கடைசியில அதுவும் கூட உனக்கு வராம நான் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டீங்க மனோஜ் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. இங்க ரோஹிணியும் பாக்குறாங்க. ரோஹிணியையும் மனோஜையும் முறைச்சு பார்த்துட்டு இவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. இங்க அண்ணாமலை வந்துட்டு வேற எதுவும் முடிவெடுத்து ஏதாவது நம்மளை சிக்கல்ல சிக்க வச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்துல தான் எங்க மனோஜ் ரோஹிணி இறந்துட்டு இருக்காங்க. கடைசியில எங்க முத்துவும் பார்த்து முறைச்சிட்டு, இந்த வீட்டுல பெரிய திருட்டு கும்பலே இருக்கு, வெளியில கூட சாதாரணமா நடமாடலாம் போல, ஆனா வீட்டுக்குள்ள நகையை போட்டுக்கிட்டு கூட நடமாட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இது ரோஹிணிக்கு கோவத்தை ஏற்படுத்துது மனோஜ் மேல. இங்க ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வர்றதுக்கு இப்ப முத்து தான் காரணமா இருக்காங்க. இப்ப முத்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையாலையும் இப்ப ரோஹிணி தான் வந்துட்டு மனோஜ் மேல கோவப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க.